ராம் ராம், வாழ்க வளமுடன். உண்மையிலேயே இன்றைக்கி தீபாவளின்னு தான் சொல்லணும். ஏன்னா தீபாவளி அன்றைக்கி எல்லோரும் விசாரிக்கிறது கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு. இப்போ தான் எனக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சு, அதனால் இது தீபாவளின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி. அப்போ ஏற்பட்ட ஒரு உன்னதமான தருணம். கங்காதேவியினுடைய திருவடியில் அடியனை சமர்ப்பித்து ஒரு ஸ்நானத்தை பண்ணி கங்கை கரையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அதில் ஒரு பெரிய திருப்தி இருக்குது. பித்ருதோஷத்தினால கஷ்டப்படுறவா, பித்ரு சாபத்தினாலேயோ அவளுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அவளுடைய கஷ்டங்கள் நீங்க. அந்யக்ஷேத்ரே கிருதம் பாபம் புண்ணியக்ஷேத்ரே வினஷ்யதி, புண்ணியக்ஷேத்ரே கிருதம் பாபம் வாரணாசியாம் வினஷ்யதி. அதனால் மற்ற க்ஷேத்திரங்களில் மனுஷ ஜென்மமாக பிறந்தால் பாபம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். மற்ற க்ஷேத்திரங்களில் நம்ம ஏதாவது தெரியாமலோ தெரிஞ்சோ பாபம் பண்ணியிருந்தால் அது புண்ணியக்ஷேத்திரங்களில் போய் நம்ம புனித நதிகளில் நீராடுறதோ இல்லை சுவாமி தரிசனம் பண்ணுறதோ அதுக்கான பரிகாரங்கள் பண்ணுறதோ அது மூலமாக அந்த பாபங்கள் போயிடும். அப்படி புண்ணியக்ஷேத்திரத்திலேயே பாபம் பண்ணினாக்க அதை எங்கே போய் போக்கிக்கலாம் அப்படின்னா வாரணாசியாம் வினஷ்யதி. வாராணசின்னு சொல்லக்கூடிய இந்த வாரணாசியில் காசியில் கங்கையில் ஸ்நானம் பண்ணினாக்க நம்மளுடைய சகல பாவங்களும் நம்ம விட்டு போயிடும். பாவங்களிலிருந்து நாம் அனைவரும் விடுபடலாம். அப்படி இந்த ஜென்மாவில் இதுவரைக்கும் அடியேன் பண்ணின சகல பாவத்திலிருந்தும் விடுபட்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தான் கங்கா ஸ்நானம் நல்லபடியாக ஆயிருக்கு. இந்த சூரியோதயத்தையும் இந்த கங்காதேவியினுடைய அழகையும் நீங்கள் எல்லாரும் ரசிக்கணும், பார்க்கணும் அப்படின்னு அந்த காரணத்துக்காக இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக. இதை பார்க்குறவாளுக்கு இங்கே வரணும்னு தோணணும். அது மூலமாக காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, காலபைரவருடைய பரிபூர்ண அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஹர் ஹர் மகாதேவ். ராம் ராம், வாழ்க வளமுடன்.